விசுவாச பிள்ளைகள் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வார பாடத்தை படிக்கும்படியாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வார பாடத்திற்கான தலைப்பு நீங்கள் கிடைக்கிறீர்களா? மனப்பாட வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பாடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் இயேசு பிதாவே, இப்பொழுதும் கூட தகப்பனே, ஆண்டவரே, நீங்கள் கிடைக்கிறீர்களா என்ற தலைப்பின் கீழாக கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே பாடத்தை படிக்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் கேட்கிறதான பாடங்களில் கர்த்தாவே நீர் தாமே என்ன சொல்ல வருகிறீர் என்பதை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே அழைத்த அழைப்பிற்கு கர்த்தாவே அவர்கள் பாத்திரவான்களாக இருக்க உதவி செய்வேன்மாய் ஜெபிக்கிறோம். எங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, சரியான பாதையில் கர்த்தாவே நடத்தி கர்த்தாவே பாடத்தினை கற்பித்தரல வேணுமாய் ஜெபிக்கிறோம். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தின் மூலம் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் சொன்னால பிதாவே, ஆமென். இந்த வார பாடத்தில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுலை பற்றி பார்க்க போகிறோம். சவுல் யார் அப்படின்னா தேவனுடைய சீஷர்களை துன்புறுத்தி கொலை செய்யும்படியாக இவருக்கு அதிகமாக கோபமாக இருந்தார். அதனால் இந்த மார்க்கத்தாரில் புருஷரையாவது ஸ்திரீகளையாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை எருசலேமுக்கு கட்டி கொண்டு வரும்படி தமஸ்குவில் இருக்கிற ஜப ஆலயங்களுக்கு நிருபங்களை எழுதுறாரு. அதுக்கப்புறம் இவரே தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிறாரு. அவர் போன சமீபத்திருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு ஒளி அவர் மேலே பிரகாசிக்குது. அப்போ அந்த ஒளியிலிருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன அப்படின்னா, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிற அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. அதற்கு சவுல், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சவுல் பயந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு ஆண்டவர், நீ புறப்பட்டு பட்டணத்துக்குள்ளாக போ, அங்க போனதுக்கு அப்புறம் நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அறையிலிருந்து எழுந்த சவுலால கண்ணு தெரியாம போயிருச்சு. அந்த நேரத்தில் சவுல் கூட இருந்தவங்க பிரமிச்சு போய் இருந்தாங்க. சவுண்டு மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டுச்சு. என்னடா யாரையுமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரமிச்சு போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தரையிலிருந்து எழுந்த சவுலால் பார்க்க முடியல. அதனால் அவர்களுக்கு கைலாகு கொடுத்து அந்த பட்டணத்துக்குள்ளாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் 3 நாள் அவருக்கு கண்ணு தெரியலை. கண்ணு தெரியாமல் அவர் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது தேவனை நோக்கி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமஸ்குவில் இருக்கிற தீர்க்கதரிசியான அனனியா கிட்ட போய் பேசுகிறாரு. அனனியாவேன்னு கூப்பிட்டு, இந்த மாதிரி யூதாவின் தேசத்திலிருந்து வந்த தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் எனப்பட்ட ஒருவன் இருக்கிறான். அவன் அனனியா என்னும் பேரில் ஒருவன் தன்னிடத்தில் வரவும் அவன் என் மேல் கை வைக்கவும் நான் பார்வையடையவும் வேண்டும் அப்படின்னு தரிசனம் கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அனனியா கிட்ட சொல்கிறாரு. அதற்கு அனனியா சவுலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் தேவ மக்களை துன்புறுத்தி உம்மை தொழுகிறவர்களை கொலை செய்யும்படி வகை தேடிட்டு இருந்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்டவனுக்கு நீங்கள் தயவு செய்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஏசப்பா எவ்வளோ அன்பானவர்னு பாருங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15-16 வாசித்தோம் அப்படின்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு கற்பிப்பேன் என்றார்.
நம்மளுடைய ஏசப்பா அவன் எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தாலும், தேவனுக்கு பிரியமானவங்கள துன்புறுத்தி இருந்தாலும், அவனையே தேர்ந்தெடுத்து அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனையவே ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தமது பாத்திரமாக தெரிந்து கொண்டு சத்தியத்தை அறிவிக்க அவனை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, அனனியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு திரும்ப பார்வை கிடைக்குது. அவன் உடனடியாக தேவன் சொன்ன அழைப்புக்கு உடனடியாக ஏற்றுக்கொண்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் தான் மெய்யான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. இதன் மூலயமா அநேகர் கலங்கி நிற்கிறதான காட்சியை அங்கே பார்க்குறோம். இதே மாதிரி தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கும்போது சவுலை போல எவ்வளவு பாவங்கள் நம்மளுக்குள்ளாக இருந்தாலுமே தேவன் அவற்றை எல்லாவற்றையும் நீக்கி தமது அழைப்புக்குள்ளாக வரும்போது நம்மளையும் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் அழைக்கிறதான அழைப்பை புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம இருக்கிறதான பாவங்கள் அனைத்தையும் அவர் மன்னிக்க தயாராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம உணரணும். இன்னும் அதிகமாக தேவனுடன் சேர்ந்து அதிகமான நெருக்கமான உறவில் நம்ம இணைந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய முயற்சி பண்ணுற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். கடவுளுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு தலைவரை ஒரு பணிக்கோ ஒரு நோக்கத்திற்கோ அழைக்கும் போது சரி என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய கரத்தில் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்தி மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் மோசேயை பற்றி சொல்லலாம். மோசே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சாக்கு போக்கு சொன்னாங்க. தேவன் அழைச்சப்போ தன்னுடைய சகோதரனான ஆரோனுக்கு அந்த பொறுப்பை மாற்றிவிட பார்த்தாங்க. என்னை விட அவன் சத்தியத்தை தெளிவாக எடுத்து சொல்லுவான், உச்சரிப்பு அவனோடது நல்லா இருக்கும், நல்ல சொற்பழிவாளன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்களை சொன்னாங்க. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறதான பொறுப்பை தேவன் மோசேக்கு தான் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா தேவன் மோசேயை தேர்ந்தெடுத்திருந்தார். அதனால் தம்முடைய அழைப்பிற்கு இணங்கி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் மோசேக்கு கிடைச்சிது. நம்மளுக்கும் அந்த மாதிரி ஸ்லாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா தேவன் அழைக்கிறதான அழைப்புக்கு உடனடியாக செவிசாய்க்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். சொல்ல போனால் சபையானது ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் மொழியிலிருந்தும் மக்களிடமிருந்தும் அழைக்கப்பட்ட பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இருக்குது. கிறிஸ்துவில் நாம் ஒரு புதிய படைப்பாக இருக்கிறோம். இனம், கலாச்சாரம், கற்றல், தேசத்தின் வேறுபாடுகள் மற்றும் உயர்ந்த வேறுபாடுகள், தாழ்ந்தவர், பணக்காரர், ஏழை, ஆண், பெண் என்று நம்மிடையே பிளவுபடக்கூடாது. கிறிஸ்துவில் நாம் அனைவரும் சமமாக இருக்கிறோம். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு இதுவே உறுதியாகிறது. தேவன் அழைக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்படும். அதில் சரியான முடிவை எடுக்க போகிறோமா? தேவன் அழைக்கிறார் என்று தெரிந்து தேவனுடன் செல்ல போகிறோமா, இல்லை அவரை விட்டு அவரை புறக்கணிக்க போகிறோமா என்பதை நாம் இப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் அழைக்கும் போது அவரிடம் செல்லாவிட்டால் பாவமான இந்த உலகில் நாம் சிக்கிக்கொண்டு சாத்தானிடம் தவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். தேவ சித்தத்திற்கு செவி கொடுத்தோமானால் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அதை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவார். நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் உங்கள் வாழ்க்கை மாற நீங்கள் தயாரா? தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. முடிவு ஜபத்திற்குள்ளாக நாம் யாவரும் கடந்து செல்வோம். அன்பின் இயேசு பிதாவே, அருமையான இந்த வேளையிலும் கூட அப்பா நீங்கள் கிடைக்கிறீர்களா என்ற தலைப்பின் கீழாக எங்களுக்கு கர்த்தாவே நீர் தாமே உமது அழைப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அதை ஏற்றுக்கொண்டு மண்டையில் சேர்ந்து உம்முடைய சேவையை செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க தகப்பனே. பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் கர்த்தாவே இந்த கேட்டதான செய்தி தகப்பனே அவர்கள் இருதயத்தினுள் நீர் தாமே பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீரே தகப்பனே அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது அழைப்பின் செய்தியை அவர்களுக்குள்ளாய் கர்த்தாவே நீர் தாமே வைத்து அவர்களையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீரே தகப்பனே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.